1 2 3 4 5 7 8 9 10 11 12 என்ன சேட்டு? हाँ जी பாட்டுக்கிட்ட பலமா இருக்கு. ஏதாவது திருட்டு ஒண்ணுக்கு பதியா வாங்கிட்டியா? नहीं साहब, इधर फाइल है, इधर लज्जा है, नीट बिजनेस है। क्या चाहिए तुम्हें? லெட்ஜர் தான் வேணும். क्यों? நம்ம ஊர் பொண்ணு நகை அடமானம் வச்சு பணம் வாங்கிருக்கான்னு பார்க்கணும். லெட்ஜர் எடுத்து போடு. பொண்ணுங்க இங்க டெய்லி வராங்கோ, அடமானம் வைக்கிறாங்கோ, துட்டு வாங்கி போறாங்கோ. எந்த பொண்ணு வேணும் உனக்கு? அரே அந்த பொண்ணு ஒரு வடநாட்டு பொண்ணு. நாய் நாய் நாய், வடநாட்டுக்காரங்க கடன் கொடுப்பாங்கோ, கடன் வாங்க மாட்டாங்கோ. वड्डी वांगो वांगो, वड्डी कुड़क माटांगो। मैं लेवादेवी वाला हूँ। वो सब बात मुझे मालूम। लेकर जाओ। हाँ जी, इधर लीजिए। இதே பொண்ணுதான். இது நமக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு துட்டு கொடுத்தான். நம்மள வம்பள மாட்டி விட்டுட்டு போயிட்டாலே. இந்த பொண்ணை உடனடியா பார்க்கணும். என் கூட வந்து வீட்டை கட்டு. நைஸ் சார், இது பிசினஸ் அவ. கடையை க்ளோஸ் பண்ணா கஸ்டமருக்கு பாதிக்கப்படுவாங்க. கடையை சாத்தலனா நீ பாதிக்கப்படுவ. அமைதியா என் கூட வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கடையை சாத்தலாம். அடிச்சு இழுத்துட்டு போனன்னு வச்சுக்க, நிரந்தரமா கடையை மூட வேண்டியிருக்கும். எப்படி வசதி? சார் अरे रे 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 பயப்படாதீங்க, இது हमारा போலீஸ் नहीं है, பாம்பே போலீஸ் है। ஓ, நம்ம ஊர் போலீஸ் நாங்க கிழிச்சது பத்தாதுன்னு பாம்பேல இருந்து வர போலீஸ் வந்திருக்காங்களா? சார் எதுக்காக வந்திருக்காரு? இந்த வீட்ல கங்கான்னு ஒரு பொண்ணு இருக்க, அவளை பார்க்கணும். அந்த பொண்ணுங்களா? அந்த பொண்ணுக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். அந்த பொண்ணுக்கும் ஏட்டையா பையனுக்கும் இன்னைக்கு சர்ச்சில் கல்யாணம். ஈவினிங் ரிசப்ஷனுக்காக இங்க தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஐயா அந்த பொண்ணுக்கு ரொம்ப வேண்டியவங்களா? ஆமா, சொந்தக்காரன். அப்படிங்களா? கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க யாரும் வரலன்னு வருத்தப்பட்டு இருந்தோம். அந்த குறையத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அரே பாய், அந்த பொண்ணு ஒரு கொலகாரி. அவளை அரெஸ்ட் பண்றதுக்கு தான் இவர் பாம்பேல இருந்து வந்திருக்காரு. வாங்க ஐயா, ஒரு சிவிலியன் வீட்டு கல்யாணமா இருந்தா நாங்களும் கூட வந்திருப்போம். ஆனா அது எங்க ஏட்டையா வீட்டு கல்யாணம். அதனாலதான் என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாது இல்ல, கோர்ட்ல இருந்து வாரண்டோட வந்திருந்தீங்கன்னா அந்த பொண்ணை மட்டும் இல்ல எங்க ஏட்டையாவே அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க கூட நாங்க வந்திருப்போம். வாங்க, வணக்கங்க. ஏமா அது உள்ள வச்சியா? எல்லாத்தையும் வச்சுட்டேன். சரி, இது டேபிள் மேல வை போ. சரி, வாங்க வாங்க. வணக்கங்க. ஏற்காட்டில் வசிக்கும் திரு ஸ்டீபன் அந்தோணிராஜின் மகனாகிய செல்வன் ராஜாவை திருமணம் செய்து கொண்டு அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள நீ சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறேன். கங்கா என்ற ஸ்டெல்லா மரியை திருமணம் செய்து கொண்டு அவருடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்ள நீ சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறேன். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் சேர்த்து வைத்ததை மனிதர்கள் பிரிக்காதிருப்பார்களா? Excuse me, Father. Yes. Father, இந்த கல்யாண பொண்ணு ஒரு கொலை குற்றவாளி. என்ன சொல்றீங்க நீங்க? எஸ் ஃபாதர், அவளை கைது பண்ண அரசு வாரண்டோட வந்திருக்கேன். இந்த கல்யாணம் நடந்துட்டா அதுக்கப்புறம் அனாவசியமான சட்ட சிக்கல்லாம் வரும். அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவளை அரெஸ்ட் பண்ண நீங்க எனக்கு ஒத்துழைப்பு தரணும்.
சார் சார் 1 மினிட் சார் ப்ளீஸ் சார். என்னம்மா பாவமணி கேக்குறியா? பாவிகளை ரட்சிக்கணும்னு நினைக்கிற கர்த்தருக்கு கூட உன்னை மன்னிக்கணுங்கிற மனசு வராது. ஏன்னா நீ வேலைக்கார கிழவனோட வக்கரமான வாழ்க்கையை தேடி ஓடி வந்தவன். அதை தடுத்த உங்க மாமாவைய கொலை செஞ்சவனே. நீ செஞ்ச பாவத்தை எல்லாம் மூட்டை கட்டிட்டு ஸ்டெல்லா மேரிங்கிற பேர்ல இந்த அப்பாவி பையனோட வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறேன். Get up. Come on, get up. சார் விடுங்க சார். சார் சார் டோன்ட் மூவ். अच्छा தைரியம் இருந்தா சுடுறா. அரே கோலி சடாதோ. சுடத்தான் போறேன். உங்கள இல்ல என்ன நடந்தது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் உங்க மனசுல ஈர இல்லாம போனா அவளை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவளை இழுத்துட்டு போனா நின்னு போன என் கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, இப்ப நடக்க போற என்னோட சாவுக்கு நீங்க தான் காரணம்.